அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களையும் எண்ணற்ற சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து அஇஅதிமுகவுக்கு பேராதரவு திரட்டி வருகின்றனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி பரமத்தி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராஜபுரம் கிழக்கு, ராஜபுரம் மேற்கு, மீனவர் தெரு, நம்பகவுண்டனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜியை ஆதரித்து அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே. பழனிசாமி, திரு சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் தீவிர பிரச்சாரம் செய்தனர். ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்று தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். புன்னம் மற்றும் பவித்திரம் ஊராட்சிகளுக்கு உட்பட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அமைச்சர் திரு கே. சி. கருப்பணன், கழக வேட்பாளர் திரு வி. செந்தில் பாலாஜிக்கு வீதி வீதியாக சென்று பேராதரவு திரட்டினார். தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி 51வது வார்டுக்கு உட்பட்ட புதிய வீட்டு வசதி வாரியம் அலுவலர்கள் குடியிருப்பு, ஸ்டேட் பேங்க் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு எஸ். பி. வேலுமணி மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். விநாயகர் வீதி, கோட்டை மார்க்கெட், வடக்கு ராஜ வீதி, ஐயன் கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் திரு உடுமலை கே. ராதாகிருஷ்ணன் பெருந்திரளான கழக தொண்டர்களுடன் சென்று முதலமைச்சரின் முத்தான சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். 34வது வார்டுக்கு உட்பட்ட மானாம்புச்சாவடி, சௌராஷ்டிரா மேலராஜ வீதி, விபி கோயில் தெரு, ஆட்டுக்கார தெரு, கீழவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எம். ரங்கசாமியை ஆதரித்து அமைச்சர் திரு ஆர். துரைக்கண்ணு வாக்கு சேகரித்தார். கோட்டை பகுதி ஐயன் கடை தெரு, கபிலன் தெரு, காமாட்சி அம்மன் தெரு, பாண்டியன் தெரு உள்ளிட்ட பகுதி பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் அமைச்சர் திரு ஜி. பாஸ்கரன் ஆலோசனை மேற்கொண்டார். தஞ்சை பகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரிக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. தஞ்சை மாநகராட்சி 7வது வார்டு முதல் 13வது வார்டு வரையிலான வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் திரு ஆர். வைத்திலிங்கம் எம்பி, அமைச்சர் திரு ஆர். துரைக்கண்ணு, அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ். ராஜேந்திரன் ஆகியோர் பங்கேற்ற இக்கூட்டத்தில் வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தி 100% வாக்குப்பதிவை மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. தஞ்சாவூர் தொகுதி கரந்தை தமிழ்ச்சங்கம் பகுதி, கடை வீதி, சுஜாதா நகர், கோழிக்கார தெரு உள்ளிட்ட பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு ஓ. எஸ். மணியன் மற்றும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். திருவள்ளுவர் நகர், கள்ளர் தெரு, கருப்பட்டி நகர், வஸ்தாச்சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை செயலாளருமான திரு ப. குமார் மற்றும் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என். நடராஜன், திருமதி எஸ். வளர்மதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் எண்ணற்ற சாதனை திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர். மாதாக்கோட்டை கிராமம், காவேரி நகர், மகாலட்சுமி நகர், ஜனபாக்கியம் நகர், கண்ணகி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு சி. விஜயபாஸ்கர் கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று முதலமைச்சரின் மக்கள் நலத்திட்டங்களை விளக்கி வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதி 25வது வார்டுக்கு உட்பட்ட அண்ணாநகர் மெயின் ரோடு, அண்ணாநகர் குறுக்கு தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளரும் அமைச்சருமான திரு சி. வி. சண்முகம், புதுச்சேரி மாநில கழக செயலாளர் திரு புருஷோத்தமன் மற்றும் திரளான கழக நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.